பிரைஸ் தி லார்ட். இந்த காலை பொழுதுல உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வர வைக்கிறேன். அல்லேலூயா. பலம் என்று சொல்லும் போது அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. உனக்குள் எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் உன்னுடைய பலன் பரத்திலிருந்து வருகிறதை என்னைக்கும் மறக்க கூடாது. அல்லேலூயா. Your strength will be provided by the heavenly Father. அல்லேலூயா. எப்பொழுதுமே சிந்தித்து கொள்ள வேண்டும். என்னால முடியல, உன்னால ஒன்றும் முடியாது. ஏன் தெரியுமா? தேவனுடைய பலன் உனக்குள்ளாக இல்லைன்னா எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு உன்னால முடியாது. தேவ பலன் உனக்குள்ள வந்துருச்சுனாக்க அப்பாற்பட்ட காரியத்தையும் உன்னால செயல்படுத்த முடியும். காரணம், நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்பாற்பட்ட ஒரு தேவன். நிலை இல்லாமல் இருக்கிற காரியத்தை நம் வாழ்க்கையில் செய்கிறவர். இதுதான் கொடுக்கணும், அப்படிதான் கொடுக்கணும்னு உலகம் பார்த்து கொடுக்கும். ஆண்டவரும் பார்த்து தான் கொடுப்பார். ஆனா பெஸ்டானதை கொடுப்பார் நமக்கு. நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் நிறைய இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, நிறைய குறைவு இருக்குதான் பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா நம்ம கிட்ட இருந்து பார்ப்பாரு? உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை தான் ஆண்டவர் பார்ப்பார். அந்த பெஸ்ட்டை வச்சு உன்னை எப்படி மேலே கொண்டு வரணும்னு ஆண்டவர் பார்ப்பார். இந்த உலகம் உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கனாக்க அதுலேருந்து பங்கு கேட்க தான் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. தவிர அதன் மூலமாய் நீயும் வளரணும், அவங்களும் வரணும்னு எண்ணமும் அவங்களுக்குள்ளாக வராது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. உனக்குள்ள இருக்கிற அந்த பெஸ்டான தன்மையை அவர் கண்டுட்டார்னா உன்னை வச்சு செய்கிற வேலையே வேறையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணவன் ராஜாவா ஆகிறான். வேதம் அப்படித்தானே படிக்கிறோம். அல்லேலூயா. சாதாரண ஆடு மேய்த்தவன் ராஜாவா மாத்துறார் ஆண்டவர். உன்னை மாற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அல்லேலூயா. God can change your life just like that. Hallelujah. Remember, trust God. He can do the work that you have never imagined before. Hallelujah. நீங்க யோசிக்காத நிலையை கூட கர்த்தரால் செயல்படுத்தி உனக்கு தர முடியும். இன்னைக்கு காலையில் கூட பிரியமானவர்களே, உங்களோட நம்மளோட சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். மிக சுருக்கமாக இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமாக. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 34:10, எக்ஸோடஸ் 34:10. ஒரு வாக்கு தத்தமாக இந்த வருஷத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நன்றாக இந்த வசனத்தை நாம் பார்க்குமானால் தேவனுடைய உடன்படிக்கை வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய உடன்படிக்கையுடைய வல்லமை, அதிகாரம், நிச்சயத்தை குறித்து தான் இந்த வசனம் நம்மளோட பேசுகிறது. அதுக்கு முன்பதாய் ஒரு சிறிய காரியத்தை நம்ம பின்னால பார்க்க போகிறோம். அதாவது ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட செய்கிற உடன்படிக்கை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட கொடுக்கிற வாக்கையை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த ஜனங்கள் என்ன செய்துட்டார்கள்? தேவனை மறுதலிச்சிட்டார்கள், தேவனை விசுவாசிக்காம போயிட்டாங்க, தேவனுக்கு கோபம் வர மாதிரி காரியங்களை செய்தாங்க. ஆன போதிலும் இரக்கமான தேவன் அவர்களை சந்திக்கும் போது இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? நான் உனக்கு உடன்படிக்கை செய்து அதை அற்புதமாய் உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பிரியமான நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டுட்டு தேவனுடைய உறவை விட்டு ரொம்ப தூரம் போய் விடுறோம். அப்புறம் போன பிறகு நம்ம அதை மனம் கசந்து அழுந்து சொல்றோம், ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை நான் தெரியாம பண்ணிட்டேன், ஆண்டவர் நான் திரும்ப உங்கள்கிட்ட நான் வரேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் இரக்கமான ஒரு தேவனாய் இருக்கிறபடியினால இந்த உடன்படிக்கையை மூலமாய் நம்மளை மறுபடியும் அவருக்குள்ளாக சேர்த்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னைக்குமே மாறாதுங்க. அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் சொன்னது தான். அல்லேலூயா.
ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதை எந்த கொம்பனாலும் அதை நிறுத்த முடியாது. அவர் செய்கிற செயல் இறுதி வரைக்கும் அதை செய்து முடித்து தான் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா இதுவரைக்கும் யாரும் காணாத அதிசயங்கள் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. He will perform wonders among them before all the nation. தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் முன்பதாகவும் இந்த ஜனங்களுக்கு அவர் செய்கிற அந்த அடையாளமும் அற்புதமும் விசித்திரமா இருக்கும். அப்படின்னா இது வரைக்கும் யாரும் பார்க்காது, எதிர்பார்க்காதது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா அற்புதத்தின் ஆண்டவர். நீ எதிர்பார்க்காததை தான் உனக்கு செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க சின்னதா நினைப்பீங்க, ஆனா ஆண்டவர் பெரிதானதை உங்களுக்கு வச்சிருப்பார். ஏன் அது நடக்குதுன்னா, என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய சுயத்தை விட்டு ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறானோ அதை ஆண்டவர் கண்காணிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எனக்காக நிற்கிறதுக்காக வந்திருக்கிற, உனக்காக நிற்க நான் இருப்பேன் என்று. இது எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் என் கூட நிற்கிறாரு அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த பூமியில எவனுக்கும் கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். 1000 பேர் விமர்சனம் பண்ணலாம், ஓ இது வரப்போகுது, அது வரப்போகுது, இப்படி வரப்போகுது. ஆனா 1000 நாவு சொன்னதை காட்டிலும் அதற்கு மேலான அப்பாற்பட்டதை என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய கரத்திலையும் என்னுடைய வாழ்வாதாரத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கை அப்படியாப்பட்டதற்கு ஹல்லேலூயா ஒப்பந்தம் பண்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களோட ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். பரவாயில்ல, நீ மீறிட்ட, நீ உடைச்சிட்ட, நீ கீழ்ப்படியில. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டாங்க? அவர்களுக்கு சொந்தமா ஒரு விக்கிர ஆராதனை செய்வதற்கு ஒரு சிறிய கண்ணுக்குட்டி கடவுளை அவங்க உருவாக்கிட்டாங்க. அது தேவனுக்கு எவ்வளவு வேதனைக்குரியமாக இருக்கும். உன்னை விடுவித்து நீ அடக்கப்பட்ட இடத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து காப்பாத்தி ஒரு 40 நாள் உன்னால காத்திருக்க முடியல. You cannot wait for 40 days. Hallelujah. You did an idol worship for your own self. That makes God angry. ஒரு மன வருத்தம் இருக்கும், கோபம் இருக்கும். நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்ப்போமா பிரியமானவர்களே? நம்ம ஒரு மனுஷருக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கிறோம், ஆனா அவங்க நம்ம பேச்ச கேட்காம போயிட்டாங்கன்னா எவ்வளவு கோபம் வருது நமக்கு, எவ்வளவு வருத்தம் வருது நமக்கு. சில அடப்போ எப்படியா போ அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடும் இல்லையா? ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. இவர்கள் இப்படி செய்தார்கள். 32வது அதிகாரத்தில் நீங்க முழுவதுமாக வாசிச்சீங்கன்னாக்க அங்க சொந்தத்துக்கு ஒரு கடவுளை உருவாக்கிட்டாங்க. அல்லேலூயா. தேவன் அதை சரிப்படுத்துகிறார். உடைக்கப்பட்ட அந்த உறவை கர்த்தர் மறுபடியும் சீர்படுத்துகிறார். உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற காரியத்துல விளையாட்டான விஷயம் இல்லை. அவர் சரி செய்தால் அது கடைசி வரைக்கும் செய்வார். அந்த உடன்படிக்கை உடைக்கணும்னு நினைச்ச நீ இல்லாம ஆயிருவ. Don't play with the covenant of God. It's very serious. It's a very big issues. People think God make a covenant with me so that God can bless me. Remember that playing with the covenant of God is like playing with fire. If you dare to play with the fire, then go ahead. When God make a covenant, it's not a simple things. You have your own grant for your house, right? The house belongs to you. The same thing, the covenant that God made you belongs to God. Don't give excuses. Hallelujah. உடன்படிக்கை செய்கிறார். முறிந்து போன உறவோட உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்றாரு? திருப்பியும் கொடுக்கிறார். இதோ நான் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் சொல்றார். ஹல்லேலூயா. நீ விழுந்துட்ட, ஓகே ரைட் ஃபைன், பரவாயில்ல. அந்த புத்தி எங்க போகும்? திருப்பி அங்க தானே போகும். அந்த புத்தி அங்கேருந்து வந்ததை கழுவி சுத்தம் பண்ணி பவுடர் போட்டு அழகுபடுத்தி கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி ஒரு 40 நாள் உன்னால உண்மையா இருக்க முடியல. அந்த புத்தி எங்க போச்சு? திருப்பி அதே பழைய வாழ்க்கை போச்சு. பரவாயில்ல. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய இரக்கத்தை காமிக்கிறது. அந்த உடன்படிக்கையில அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். பரவாயில்லப்பா, உனக்கு நான் மறுபடியும் ஒரு உடன்படிக்கை செய்து கொடுக்கிறேன், பரவாயில்லப்பா. அல்லேலூயா.
நான் அதிசயங்களை உனக்கு நான் செய்ய போறேன். இதுக்கு முன்ன யாரும் பார்க்காத அதிசயங்களை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க மட்டும் இல்ல, தேசமே பார்க்க போது. எப்படி அப்படி என்று மூக்கு மேல கையை வைப்பாங்க சொல்லுவாங்களே, அந்த அதிசயத்தை கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த இருக்கிறார். God is there to show his awesome power, the power that you have never seen before. People will say power, power, power. எல்லா இடத்திலும் power, power, power. என்ன power? If you want to see the real power of God, hallelujah, mark my word, when the power of God comes upon you, the Bible stated very clearly, you will be the witness. வேதம் கூறுகிறது, தேவ வல்லமை உன் மேல வந்ததென்றால் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று. உன் மேல தேவ வல்லமை வந்துட்டா டங்கு டங்கு டங்குன்னு ஆட மாட்ட. அல்லேலூயா. நீ சாட்சி உள்ளவனாய் மாறுவ. That's called the power of God. Don't simply say this is the power of God. ஆண்டவருடைய வல்லமை ஏழ்மைப்படுத்தாத. The last days you are stepping in today. Hallelujah, hallelujah. The power of God will change a person. The power of God will change a nation. தேவ வல்லமை உன் மேல வந்ததுன்னா உன்னை மாற்றும், உன் தேசத்தை மாற்றும், உன் குடும்பத்தை மாற்றும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் கொடுக்க மாட்டார், தெரியுதா? தேவ வல்லமையை உன் மேல இறங்க போகுதுன்னா உன்னை உருவாக்கி தான் வச்சுதான் அந்த வல்லமையை இறக்குவார் உள்ளுக்கு. இந்தா, take the power and move. ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, புரியுதா? வேதம் சொல்லுகிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக சாட்சி கொடுப்பீர்கள். இன்றைக்கு அந்த சாட்சிகள் எங்க போய்விட்டது? ஹல்லேலூயா. நம்மளை பரிசோதனை செய்ய வேண்டும். வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாற மாட்டாருங்க. அவர் சொன்னதை அவர் செய்கிறவர். நம்ம வாக்கு பெற்றுக் கொள்கிறவர்கள் மாறிக்கிட்டு இருக்கிறோம். Repent. The God who gave the covenant will never change, but the people who receive the covenant always change. Why? Because the own lust, desire, சுய இச்சையினால மாறிக்கொண்டு இருக்கிறோம். இது வேணும், அது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். விடு, இதை எல்லாத்தையும் விடு, விட்டுரு, தேவை இல்லை. நீ விடு, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அத நீ விடுறியா இல்லையான்னு தான் முதல் ஆண்டவர் பார்க்கிறாரு. விடுவதற்கு மனது இல்லாதவன் எப்படி மனப்பூர்வமாய் தேவனை ஆராதிக்க முடியும்? ஒரு விஷயத்தை ஆண்டவருக்கு வேணான்னு சொல்லி விட சொன்னார்னா அதை விடுவதற்கு மனது இல்லை அவனுக்கு சொன்னா, நீ திரும்ப திரும்ப அந்த காரியத்தை செய்யலன்னு சொன்னா நீ எப்படி சொல்ல முடியும் நான் மனதார தேவனை நேசிக்கிறேன் என்று? நீ பொய்யன் அல்லவா? மனம் திரும்ப வேண்டும் அல்லவா? நம்மளுடைய செயல்பாடு எங்க இருக்கிறது? நம்ம என்ன செஞ்சிடறோம்? முன்னுக்கு பரிசுத்தவான்களை நிக்கிறதுக்கு காமிச்சுக்கிறோம், உள்ளுக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. முன்னுக்கு நீ எப்படி பரிசுத்தவானா இருக்கணும், மற்றவங்க உன்னை மதிக்கணும்னு நினைக்கிறியோ அதே மதிப்பென்று கேடு உள்ளுக்கா என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பதா உண்மையா இருக்கணும். போன வாரத்தில் நான் சொன்னேன், தேவனுடைய சன்னிதானத்தில் தகுதி உள்ளவன் யார்? உத்தமனாய் இருக்கிறவன். உத்தமனாய் இருக்கணுமா ஆண்டவருடைய சமூகத்துல? அல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்கிறதுக்கு முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வல்லமை நிறைய பேர் இருக்கு. அந்த வல்லமை, many people want the power, right? நிறைய பேருக்கு வல்லமை வேணும். ஆண்டவரே எனக்கு வல்லமையை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு சுகமளிக்கிற வல்லமையை கொடுங்க. God give me the power of healing. Wow. Why? When you ask the power of God, have you asked yourself,
For what purpose you are asking? Is it for yourself or is it for the sake of God? எதற்காக அந்த வல்லமையை நீங்க கேட்கறீங்க? எதற்காக அந்த வல்லமை எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கறீங்க? உங்க சுயத்துக்காக, உங்க பெருமைக்காகவா அல்லது தேவனுடைய நாமத்துக்காகவா? அப்போஸ்தலர் 1:8 வாசிச்சீங்கன்னாக்க ஆண்டவர் சொல்றாரு, இதோ பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்க மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் யூதேயா எங்கும் சமாரியா எங்கும் சாட்சி உள்ளவர்களாக இருப்பீங்க. தேசம் எங்கும் சாட்சி உள்ளவர்களாக இருப்பீங்க. You will be witness in all over the nations. Hallelujah. சும்மா வல்லமை ஆண்டவர் கொடுத்தாரு, சும்மா வல்லமை ஆண்டவர் கொடுத்தா எங்காவது இருக்குதா? அவர் உடன்படிக்கை செய்கிறதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டார்னா அந்த வாக்கிலிருந்து அவர் மாறவே மாட்டாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார் பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார் பாஸ்டர், ஆனாலும் அந்த வாக்கு இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் நிறைவேறல அப்படின்னு சொல்றியா? ஏன் நிறைவேறல நான் சொல்லட்டா? நீ இன்னும் மாறல. உன் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல பள்ளத்துல உட்கார்ந்து இருக்கிற, வெளியே வா. ஐடென்டிஃபை யுவர் ஓன் வீக்னஸ். Tell God, ask God your weakness. வெளியே வா. அந்த பலவீனத்தை விட்டு வெளியே வருவதற்கு தேவனுடைய பலத்தை நாடு. அப்பொழுது ஆண்டவர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவர் மாறுகிறவர் அல்ல ஐயா, அவர் சொன்னதை செய்கிறவர். ஒரு போதும் அவர் மாற மாட்டார். ஒரு இன்ச் இல்லைங்க, நகரவே மாட்டார். சொன்னது தான். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் எங்கும் திருப்பி பார்க்கிற ஒரு பகுதி வேதாகமம். இங்க எழுதப்பட்ட அத்தனையும் நடந்துகிட்டு இருக்குது. நடக்க போகிற காரியமும் எழுதப்பட்டிருக்குது. நடந்து முடிந்த காரியமும் எழுதப்பட்டிருக்குது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதை யாரும் மாற்றவும் முடியாது. ஏன்? இது எழுதப்பட்டது மட்டுமல்லையா, இதுக்கு ஆதாரமும் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்ட வார்த்தை. ஆனா உலகத்துக்கு என்ன வேணுமா? சாட்சி வேணும். இருக்கிறதுனால தான் தேவனுடைய வார்த்தை அசைக்கப்பட முடியாது. நீ பொய்ன்னு சொல்லவே முடியாது. எழுதுன அத்தனமும் நடக்குது, எழுதி வச்ச அத்தனமும் இருக்குது. எழுதுன அத்தனையும் நடக்க போகிறது, மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வல்லமை வந்திருக்கு அப்படி சொன்னா என்னை மாற்றும், என்னை சுற்றி இருக்கிறவங்க மாற்றும், என்னுடைய குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், என் பட்டணத்தையும் அது மாற்றும். அல்லேலூயா. என் தேசத்தை மாற்றும். மாறலன்னா நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்க தான் கத்துட்டு கணக்கு கொடுக்கணும். ஏன் மாறல? ஏன் என் குடும்பம் மாறல? ஏன் என் தேசம் மாறல? ஏன்? நீ தான் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. சத்தியத்தை அறியுங்கள். இப்ப சத்தியத்தை அறியுது நீயா இல்ல வெளியே இருக்கிறவங்களா? தேவ வல்லமை உன் மேல வந்ததுன்னா நீங்க யாரு? தேசத்துக்கு சாட்சி உள்ளவர்கள். You will become a witness for Christ when the power of God comes upon you. Hallelujah. 3 காரியத்தை இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Hallelujah. 3 portions that are divided from this verse so that you can understand deeply. Hallelujah. கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. முதலாவதாக தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், the promise of God. இந்த வசனத்துல இந்த யாத்திராகமம் 34:10 3 சிறப்பு அம்சங்கள் அடங்கி இருக்குது. அதாவது முதலாவது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் சொல்லலாம்,
தேவன் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை இப்படி சொல்லலாம், காட்ஸ் ப்ராமிஸ். இந்த காட்ஸ் ப்ராமிஸ் வந்து அப்பாற்பட்டதுதான் ஆண்டவர் செய்வார். ஏன்னா அவர் வல்லமை உடையவர் அல்லவா. அவர் தான் சொல்றாரு, நான் அதிசயங்களை இது வரைக்கும் காணாததை உங்களுக்கு நான் செய்வேன்னு சொன்னா, அப்ப அந்த அதிசயங்கள் செய்கிற தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அந்த வாக்குத்தத்தமே ஸ்பெஷலா தான் இருக்கும். அல்லேலூயா. When God can do something powerful and awesome thing in my life, and the same God give me a promise, that means the promise also will become powerful and awesome. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கை கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, இது இப்படிங்க, நான் இருக்கேங்க, உங்களுக்கு நான் செய்வேங்க, நீங்க ஏங்க பயப்படுறீங்க, நான் இருக்கேங்க, நான் இருக்கேங்க, நான் இருக்கேங்கன்னு சொல்லி அதுதான் முதல் காணாம போகும். உண்மை அதான். அன்பே, நீ இல்லாமல் நான் இல்லை, உன்னை காணாமல் எனக்கு பசியும் எடுக்கவில்லை, தாகமும் எடுக்கவில்லை. எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு? The love of God and the love of the man totally different. Hallelujah. மனிதனுடைய அன்புல பொய், பித்தலாட்டம், ஏமாத்தம், வேதனை, என்னென்ன பண்ணும் கரப்ஷன் பண்ண முடியுமோ அத்தனையும் இருக்கும். அதான் மனுஷனுடைய அன்பு. ஆனா தேவனுடைய அன்புல ஒரு துளி கெட்ட காரியத்தை கூட நீ பார்க்க முடியாதுயா. அது அவ்வளோ தூய்மையா இருக்கும். உன்னை நேசிக்கிற ஆண்டவர் அவ்வளவு உண்மைத்துவத்தோடு அவனை நேசிப்பார். அந்த நேசத்தில் பொறாமை கூட ஆண்டவர் வைக்க மாட்டாரியா. நம்ம வைக்கிற அன்பு இருக்க, அடுத்தவங்க பொறாமப்படுறதுக்கு அன்பு வைப்போமா? எப்படி பொறாமப்படுவோம்? மற்றவங்க என்ன செய்யறாங்களோ அதே நம்மளும் செய்வோம். யாரை ஏமாத்தணும்னு நினைக்கிற? யாரை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க? இதை ஏமாத்தி என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? என்னங்க கிடைக்க போகுது நம்மளுடைய வாழ்க்கையில்? இதை ஏமாத்துறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. நத்திங், ஜீரோ. ஏதோ காசு காசு வர போதாங்க? இல்லையே. அப்ப நீயாவே எழுந்துட்டு போய. When God make a promise, He will keep the promise work. But when mankind keep a promise, they always fail to work. ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை ஒரு மனிதனுக்கு கொடுத்தாரானால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆனா மனுஷன் ஒருத்தன் ஒரு வாக்குறுதி கொடுத்த, மறந்துட்டேன், நானே மறந்துட்டேன். ஆண்டவர் அப்படி இல்லப்பா, 10 வருஷத்துக்கு முன்ன உனக்கு சொல்லியிருக்கலாம், 20 வருஷத்துக்கு முன்ன உன்கிட்ட சொல்லியிருக்கலாம். சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அதான் ஆண்டவர். என்னோட வாழ்க்கையில 20 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இது 20 வருஷத்துக்கு பின்பு நீங்கி நான் இங்கே நிற்கிறேன். என்னோட வாழ்க்கையில சொல்லும் போது அந்த சொல்லப்பட்ட காரியம் என்ன நம்ப முடியல. அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருந்த நாட்கள் உண்டு. ஆனா 20 வருஷம் கழிச்சு கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்தார், நிறுத்தி வைக்கிறார் கர்த்தர். அதுதான் ஆண்டவர். லாலா மாதிரி சாய்கிறவர் இல்ல. மனுஷன் தான் லாலா மாதிரி இங்கிட்டு பேசுவான், நாளைக்கு அங்கிட்டு பேசுவான். ஒரு கூட்டம் செஞ்சுச்சா அந்த கூட்டத்தோட கும்மி அடிப்பான், இன்னொரு கூட்டம் வந்துச்சா அந்த கூட்டத்தோட கும்மி அடிப்பான். 2 கூட்டமும் என்ன செஞ்சிடும்? ஒரு நாளைக்கு இவங்களை மறுதளிச்சிடும். இது தனியா நிக்க மரமா. அப்ப உட்காந்து ஓன்னு அழுவோம், ஆண்டவரே ஏன் அப்ப தேடுற? ஆரம்பத்திலே தேடு ஆண்டவரை. Seek God first. We fail to seek God, but we want God's promise to happen in our life. எப்படிங்க? வேலையே செய்ய மாட்டேன், ஆனா மாசம் முடிஞ்ச உனக்கு சம்பளம் வேணும்னா யாரு உங்களுக்கு கொடுப்பா? வேலை செஞ்சாலும் சம்பளம். ஆமாவாலியா? அப்ப ஆண்டவருக்கு நீ உண்மையா இருக்கிறியா? தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் நேரம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தேவனை அறிந்திருக்கிறேன், ஆகிய அவருடைய கிருபையினாலே நீ நடத்துவார். உண்மைதான், அவருடைய கிருபையினால உன் பாவங்களை எல்லாத்தையும் மன்னிக்கிற தேவன். ஆனா வாக்கு தத்தம் என்ற காரியம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நீ ஆண்டவருக்கு ஒன்று கொடுக்க வேண்டும். நிறைவேறலன்னு குறை சொல்லாத.
குறைகளை தீர்ப்பவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. குறைகளை தீர்க்கிறவர் ஐயா. இன்னைக்கு இல்ல, நாளைக்குனா நாளைக்கு தான் உனக்கு. நம்மவே முட்டி மோடுவோம், பார்த்துருக்கீங்களா? Sometimes we struggle, we want to fight with God. We want something, we kneel down, we cry out, we fast and pray, and then we ask God, why you never give me, why you never give me? ஏன் எனக்கு நீ கொடுக்கல ஆண்டவரே, ஏன் எனக்கு நீங்க கொடுக்கல? சண்டை போடுவோம் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா அது உனக்கு வேணும்ல. ஒரு பொருள் உனக்கு வேணும்னா எப்படி அடம் பிடிக்கிற ஆண்டவர்கிட்ட உட்காந்து கொடுத்தாலே குடு, எனக்கு வேணும்னு கேட்க தெரியுதுல. அது ஏன் வாழ்க்கை முழுவதும் இருக்க தெரியல? ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்கணும் ஆண்டவரே, ஏன் கேட்க தெரியல? உம்முடைய வருகைக்கு முன்பதாக உம்முடைய முகத்தை பார்க்க தகுதி உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும் என்று ஏன் கேட்க மாட்டோம்? That's the problem we have today. ஆண்டவர் அதான் தேடுறாரு. எங்க யாருப்பா யார்? எல்லாரும் இப்ப வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துவாங்க. ஏசியா சொன்னல, ஆண்டவரே என்னை அனுப்பும், என்னை அப்ப கூட்டமா என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே. உன்னை அனுப்பி என்ன பண்றது? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? தேவன் அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். தேவன் உன்னை நிரப்பவும் வல்லவராய் இருக்கிறார். ஆனா தேவன் ஜென்டில்மனான தேவன். நீ இடம் கொடுக்காத வரைக்கும் அதை செய்ய மாட்டார், தெரியுமா? அப்புறம் நீ என்ன கேட்ப? நான் வரேன்னு சொல்லிட்டுன்னு என்னையா ஆண்டவரை நீங்க பாய்க்க மாட்டீங்க, என்னையா ஆண்டவரை யூஸ் பண்ண மாட்டீங்க? எப்படிப்பா யூஸ் பண்றது? உன்னுடைய வாழ்க்கையில இருக்க கரையை நீ கழுவுவதுக்கு விடல, விட வேண்டிய காரியத்தை விடல. வேணான்னு சொன்னியும் அதை தான் செய்யறேன்னு சொல்ற, போவாதேன்னு சொல்லி அங்கதான் போவேன்னு சொல்ற, இப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லும் போது அதை தான் நான் பண்ணுவேன்னு சொல்ற. How you want me to use you? Even dustbin will be clean, then we use back. But human being, they don't want to be clean. டஸ்ட்பினும் நம்மளும் ஒண்ணாங்க. ஒரு குப்பை தொட்டியை கூட கழுவி நம்ம வைக்கிறோம், அப்புறம் தான் குப்பை போடுறோம். ஆனா மனுஷனுடைய வாழ்க்கை குப்பை தொட்டியோட கேவலமான வாழ்க்கையை வாழ்றோம். ஆண்டவர் கழுவுறாரு, திருப்பியும் கழுவுறாரு. கழுவி திரும்ப அதே தான் வைக்கிறேன்னா அப்ப என்னத்துக்கு? டஸ்ட்பின்ல போட்டிருக்கோம் யூஸ் மீ. என்னத்துக்கு? குப்பையை எடுக்க விட்டுட்டாங்க. குப்பைக்குள்ள என்ன ஆயிரும்? குப்பை தோம்பு நாட்டம் அடிச்சு போயிரும். நம்ம அதை தான் விரும்புறோம். ஆண்டவர் நம்மளை கழுவுறாரு, நம்மளை சுத்தம் செய்து பயன்படுத்துகிறார். ஆனா திரும்ப அந்த நாட்டத்துக்குள்ளே நம்ம வாழணும்னு எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ப்ராமிஸ் என்று சொல்லும் போது ஆண்டவர் ஒன்னு சொல்லிட்டு இன்னொன்னு செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. மனுஷன் மாதிரி செய்ய மாட்டார். நான் நினைச்சேன் உனக்கு இது சரியா இருக்கும்னு, அதான் நான் வாங்கினேன். அது மனுஷன். ஆண்டவர் அப்படி இல்லை. நினைச்சேன் கிணிச்சேன்லாம் ஆண்டவர் சொல்லவே மாட்டாரு. ஹல்லேலூயா. இதுதான் உனக்கு பெஸ்ட். நீ ஜெபம் பண்ணும் போது சில காரியத்துக்கு ஆண்டவர் நோ சொல்லுவாரு. அது உன் காதுக்கு எட்டாது. ஏன் தெரியுமா எட்டாது? உலகம் எல்லாமே மைண்டுக்குள்ள இருக்குது. இப்ப the lust desire is in you that's covering up your hearing until you can't hear when God say no. You must know to say no for the things that God say no, and you must get your hearing right to God to hear when God say no. Hallelujah. But when you do all these things, the people will start to curse you. எஜமானுடைய குரலை கேட்டு, ஹல்லேலூயா, எஜமானுடைய குரலை கேட்டு நீ சரியாய் நடக்க ஆரம்பிச்சுன்னா அநேகர் உன்னை என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? வஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உன்னுடைய வெளிச்சம் அவளுடைய இருளை சுட்டி காட்டிடும். அவளுக்கு பயம் வந்துடும். நீ என்னவாயிருவ? நீ ஒரு வெளிச்சமா மாறிடுவியா? ஏன்னா கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறாரா?
இப்போ நீ வெளிச்சமா இருக்கிற பிள்ளைய இருள் இருக்கிற இடத்துல போய் நின்றனா அந்த இருள் என்ன ஆயிரும்? அந்த இடமும் வெளிச்சம் போட்டு காமிச்சிருமா? அப்ப அவன் யாருன்னு உலகத்துக்கு தெரிஞ்சிடும். பயம், இது உன்னை கண்டு பயப்படுறது இதனால தான். இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன், அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். பயப்படுவாங்க, சாக்கு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம், கர்த்தர் உன்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் அது முக்கியம். ஹல்லேலூயா. முதலாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம், God promise. எரேமியா 29:11 எடுத்து வாசிக்க கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறியேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. For I know the plans I have for you. God giving a promise that there is a plan in your life. Jeremiah 29:11 say, God is providing me a great plan. Hallelujah. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், ஒரு சிறந்த திட்டத்தை என் வாழ்க்கையை அவர் வைத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உடன்படிக்கை எனக்கு செய்கிறாரு அப்படி சொன்னா திட்டத்தையும் அவர் செயல்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இப்படி நினைப்போம், அது இப்படி நடக்குது. நான் ஒன்று நினைச்சேன், அது ஒன்று நடக்குது. அப்படிதான் நம்ம பேசுவோம். இந்த பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட நான் செய்த உடன்படிக்கைக்குள்ளாக நான் ஒரு சிறந்த திட்டத்தையும் உனக்கு வைத்திருக்கிறேன். அது அழிவுக்கல்ல, அது வாழ்வு அடைவதற்கு. Hallelujah. To give you a future and hope. Hallelujah. ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அப்ப தேவன் செய்கிற ஒவ்வொரு மனுஷனோடு செய்கிற உடன்படிக்கை என்று காரணம், ஒரு மனுஷனுக்கோட வாழ்க்கையில திட்டங்களையும் எதிர்காலத்தையும் உருவாக்கி வைக்கிறார். இந்தா வச்சுக்கோ. ஹல்லேலூயா. நீங்க ஒரு சாதம் சமைக்கிறதா இருந்தா பலவிதமான காரியத்தை நீங்க போட்டு சமைச்சாதான் சாப்பாடு ரெடி ஆகும். ஆமாவா? இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன்னு சொன்னா அந்த சாப்பாடு ரெடி ஆகாது. ஆமாவா இல்லையா? நீங்க போய் திருப்பி வாங்கிட்டு வந்து செஞ்சாதான் அது கம்ப்ளீட் ஆகும். ஆண்டவர் கொடுக்குற ஆகாரம் எப்படி தெரியுமா? கம்ப்ளீட்டா கொடுக்கிறாரு. buy one free one இல்ல, buy one everything free. அவ்வளவுதான். அதுதான் நம்முடைய ஆண்டவர். When God making a covenant with you, that means God is giving a promise for you that there is a plan for your future. There is a hope for your future. There is a welfare for your future. இன்னைக்கு அது நடக்காது. இந்த வசனம் உனக்கு வரும்போது, இல்லையே நான் அப்படி இல்லையே, நான் என் வார்த்தை எங்கெங்கயோ இருக்க, அது அப்படிதான் இருக்கும். இந்த வார்த்தை ஒருபோதும் மாறாது. It will happen in your life. ஓ மூச்சு இந்த உலகத்தை விட்டு போகிற காட்டியும் இந்த வசனம், இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாம நீ இந்த உலகத்தை விட்டு போக மாட்ட. சொன்னதுதான்ப்பா. ஹல்லேலூயா. சொன்னது பிரைம் மினிஸ்டரோ இல்ல இந்தியா பிரைம் மினிஸ்டரோ இல்ல வேர்ல்ட் பிரசிடென்டோ இல்ல, சொன்னது வானத்தையும் பூமியும் படைத்தவர். இவனுங்க சொன்னதே உலகத்தில் நடக்குதுன்னா என் கடவுள் சொன்னது நடக்குமா நடக்காதா? இவங்க சொல்றதே பெரிய வாக்குன்னு எடுத்துக்கிறாங்க. ஆமா தானே? இவங்க சொல்றதுதான் இறுதி வாக்கு என்று சொல்லி எடுக்கிறாங்க இந்த உலகம். ஆனா ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் கொடுக்கிற வாக்கு இன்னும் எவ்வளவு பெரிதா இருக்குது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ப்ராமிஸ்ல நிறைய காரியங்கள் இருக்குது. சரியா? இந்த ப்ராமிஸ்னால உடஞ்சி போனவங்களும் இருக்கிறாங்க, இந்த ப்ராமிஸ்னால ஆசீர்வாதமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தப்பு செஞ்சுமே என்ன சொல்லுவான்? இனிமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி வருவான்.
இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன், என்ன செய்வான்? திருப்பி அதை தான் செஞ்சுட்டு இருப்பான். 2 பேரும் ப்ராமிஸ் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த 2 பேத்துக்கு தான் அந்த உடன்படிக்கை ஆண்டவர் செய்கிறாரு. இந்த 2 பேத்துக்கு தான் அந்த உடன்படிக்கை மறுபடியும் கட்டுறாரு. பரவாயில்லவா? ஆனால் விளாண்ட எரிச்சலுள்ள தேவன் மறந்துடாதீங்க. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கத்துக்கும் அளவே இல்லை, அவருடைய கோபத்துக்கும் அளவே இல்லை. அதை மறந்துடக்கூடாது. டோன்ட் பிளே. ஹல்லேலூயா. இந்த மலேசியாவோட அரசாங்கத்துக்குள்ள போய் நீங்களும் நானும் சாதாரண ஆள் போய் மூக்க நுழைச்சா என்ன ஆகும்? என்ன பண்ணுவாங்க? நீங்கள் போய் நடுவில் போய் சொல்லுங்க, இல்லை நீ இப்படி செய்யாது, நீ இப்படி பண்ணி எப்படி பண்ணாத, எனக்கு அதை பிடிக்கல, நீ இப்படி பண்ணாத, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் போய் பேசினா என்ன ஆகும்? சல்லி காசு கூட ஒன்று மதிக்க மாட்டான். அதான் உண்மை. உன்னை எப்போ தர மதிப்பான்? போட்டு அன்னைக்கு ஒன்று மதிப்பான். நீ தான் அவனுக்கு கடவுள். நீ சொல்றதெல்லாம் அவன் கேட்பான். அந்த ஒரு நாள் முடிஞ்ச கேட அடுத்த 5 வருஷத்துக்கு நீ அவனுக்கு ஆடாயிருவேன். அவன் சொல்றதுக்குலாம் நீ தள்ளி ஆட்டிக்கிட்டு இருக்கணும். இது என்னைக்காவது மாறி இருக்கா? இது மாறப்போவதில்லை, இது மாறப்போவதும் அல்ல. முட்டாளாக்கிறவன் முட்டாளாக்கிக்கிட்டே இருப்பான், முட்டாளா இருக்கிறவன் முட்டாளாவே இருந்துகிட்டே தான் இருப்பான். மாறாது. நேர்மையும் நீதியும் வேணுமா? ஆண்டவர்கிட்ட முறையீடு. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றுகிற தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. when God make a promise with his people, hallelujah, you always will see the succeed of the people. பார்வோனோட அதிகாரிகள் பார்த்து பயந்தது என்னது? யுத்தம் நடக்கிறது. அந்த அதிகாரிகளுக்குள்ளாக பேசுறாங்க, வா ஓடி போயிடலாம் அப்படின்னு. ஒருத்தன் கேட்கிறான், ஏன் ஓடணும்னு? அவர்களோட தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பார்க்கறியா இல்லையா? வா போயிடலாம். அப்படிப்பட்ட தேவனை தான் நானும் நீயும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். You want to play? Carry on. But I will tell you the truth. Maybe it's today my last day, I don't know. But 100%, 1000%, those who believe in God, those who want to walk with God, you will see the success. You will see the fire around them. அவர்களை சுத்தி இருக்கிற அக்கினியை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க வீட்டில் கொளுத்துற நெருப்பு இல்லைங்க, புறத்திலேருந்து வருகிற நெருப்பு. அது வேற. அதுக்கு சுடவும் தெரியும், அதுக்கு எரிக்கவும் தெரியும், அதுக்கு அனல் மூட்டவும் தெரியும். அதனால அழிக்கவும் முடியும், அதனால வெளிச்சமும் கொடுக்க முடியும். அதுதான் தேவனுடைய அக்கினி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Be fire for God. Walk in the fire of God. If you want to walk in the fire of God, you must declare yourself clean. Leave everything. விடு எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. The world will keep pressing you, keep pressure you. Remember, no matter how many people keep pressure you, keep pressing you, the Lord stand with you. எப்படி உன்னை போட்டு அமுக்கினாலும் நெருக்கினாலும் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஏன்னா எரேமியா 29 சொல்றாருல, தீமைக்கல்ல அழிவுக்கல்ல வாழ்வு அடைவதற்கு. ஹல்லேலூயா. வாழ்வு அடைவதற்கு அதற்குள் சமாதானமும் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரும் கொடுக்க முடியாதுங்க. யார் கொடுக்கிறா வாக்குத்தத்தம்? வானத்தையும் பூமியும் முன்னியும் இனியும் படைத்த ஆண்டவர் கொடுக்கிறார். Who give you the promise? Okay, the leadership in this Malaysia or anywhere around the world, they will keep going on their promise. Hallelujah. They will see this and that, but they never do one. They will keep lying. இந்த உலகத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான்?
நான் உனக்கு இது பண்றேன், நான் உனக்கு அது பண்றேன், இதெல்லாம் சொல்லுவான். செய்ய மாட்டான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லப்பா, செய்யறேன்னு சொல்லிட்டா செய்வார். ஆண்டவர் எப்படி செய்வார் தெரியுமா? முன் வைத்த கால் பின் வைக்கிறவர் இல்ல. நம்ம தான் முன்னுக்கு வச்சுட்டு கொஸ்தான் பண்ணிடுவோம். ஐயோ வேணாப்பா, என்னை விட்டுருங்கப்பா. அப்படி இல்லை, வெய்யின்னுவார். ஆண்டவரே அங்க அப்படியே அக்கினி தக 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 தகன்னு எரியுது, அது மேல வைக்க சொல்றீங்க, வெய்யி நட. ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? அவர் என் கூடயே நடந்து வருகிற தேவன். He know my pain, he know my fear, but he say keep trust in me, walk and I will be walking with you. ஆண்டவரே தூரத்திலிருந்து பார்க்கிறேன், கதவெல்லாம் அடைச்சிருக்கு ஆண்டவரே, எனக்கு வழியே இல்லை, நான் எப்படி தப்பு போறேன்னு தெரியல ஆண்டவரே. All the door lock, all the door close. I do not know how to overcome the door right now. அந்த கதவை எப்படி நான் மேற்கொண்டு போக போறேன் எனக்கு தெரியல ஆண்டவரே. The promise of God, I have a plan for you. உனக்கு நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், போ நட. The door will automatically be open for you. Even though you have go closer and closer, you will see the door close. கிட்ட நெருங்க நெருங்க நீங்க கதவு அடைக்கிறது தான் பாப்பீங்க, அடைச்சிருக்கிற மாதிரியே தான் இருக்கும். போடுவார் ஆண்டவர், போ. The door will open for you. 100% will be open for you. Hallelujah. Because the one who give you promise will always keep his promise. உனக்கு வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்றுகிற தேவன், மாற மாட்டார். உன்னை போ சொன்னா அவருக்கு தெரியாது அங்க பாதை இருக்கா இல்லையான்னு. பாதை இல்லாமையே உன்னை நடத்துவாரு. ஹே, பாதையே இல்லாத இடத்திலும் கர்த்தர் நடத்துவார்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெங்கே ஓடி திரிந்து விழுந்து தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்து இறுதியாக சோப்பு சமுத்திரத்துக்கு முன்பதாக நிற்கும் போது பாதை இல்லை. There is no way for the Israel people in the Red Sea. God make a way for them. ஆண்டவர் வழியை உண்டாக்குறார். வழியே இல்லாத இடத்துல நான் உனக்கு வழியை கொடுப்பேன்பா, நீ நட. என் மேல நம்பிக்கை வைத்து நடன்றார் ஆண்டவர். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, ஒரு கட்டை வந்துட முடிஞ்சு அவ்வளவுதான். ஆனா நீ ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை, உலகம் உன்னை பார்த்து ஒரு கட்டம் வந்துடும். அதாவது அந்த தகுதிப்படுகிற கட்டத்துக்கு நீ வந்துருவ. அப்பதான் உன்னை சுத்தி இருக்க உலகம் என்ன சொல்லும்? பைத்தியக்காரனும், உனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லும், யோசிக்க தெரியாதவன் சொல்லும், அப்படிதான் சொல்லும். எதுக்கு தெரியுமா? உன் விசுவாசம் கெடுவதுக்கு. ஏன்னா நீ அந்த உச்ச கட்டத்தை அடையிறதுக்கு இன்னும் எத்தனையோ இன்ச்சு தான் இருக்கும், இன்னும் எத்தனையோ அடிதான் இருக்கும். பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? இன்னும் ஜனங்களை அனுப்புவான், உன்னை வஞ்சிக்க வைப்பான். இவர்கள் வஞ்சிக்க நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம தவறா வந்துட்டோமோ? நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இப்ப ஒருவேளை அவங்க சொன்னது கேட்டிருந்தாக்க ஒழுங்கா இருந்திருப்போமோ? அது வரவே கூடாது. வந்துட்டேன், எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் கர்த்தருக்காக நடப்பேன். அந்த மன உறுதி உனக்கு இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்த கதவு உனக்கு திறக்கப்படும். Hallelujah. The door will automatically open for you when you stand firm and bold for God. Hallelujah. Hallelujah. இரண்டாவது, இந்த யாத்திராகமத்தில் அடங்கி இருக்கிற இரண்டாவது காரியம் தேவ பிரசன்னம். The presence of God. Hallelujah. When God give a covenant with the Israel people, God is emphasizing that His presence will go with them. Don't worry. He is not leaving them in the open. அனாதையாக அவர்களை விட்டு செல்கிறதுக்கு உடன்படிக்கை ஆண்டவர் செய்யல. யாத்திராகமம் 33:14 எடுத்து வாசிக்க கேட்போம். Exodus chapter 33 verse 14. அதற்கு அவர்
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாரோட சமூகம்? தேவ பிரசனம் உனக்கு முன்ன போம்பா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. பயப்படாதே, உனக்கு சமாதானமும் இளைப்பாறுதலும் நான் தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கைக்குள்ளாக அதற்குள்ளா என்ன அடங்கி இருக்குது? நம்பிக்கை வார்த்தை அடங்கி இருக்கிறது. இப்ப இரண்டாவதாக தேவ பிரசன்னமும் அடங்கி இருக்கிறது. Hallelujah. The presence of God is included in the covenant hope of God. When God give you a promise, He will make sure the promise will come to success. ஜெயம் கொள்கிற வரைக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய பிரசன்னம் அதுக்குள்ளாக அடங்கி இருக்குது. சும்மா வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போகிறவர் இல்ல, சொன்னவர் செய்து முடிக்கிறவர். ஆமா, அல்லேலூயா. சொன்னவர் செய்து முடிக்கிறவர். ஆனா சொன்னவர் உன் கூடியே நடந்து வருகிறவர். அதுதான் the one who give you promise is the one also walk with you, the presence of God. Hallelujah. So if God say yes, no matter the world say no, you just walk, complete the walk. Even your closest people will come to you, say you are crazy, you are stupid. They will distract you from walking towards God. அவர் என்ன செய்வாங்க? அவர்கள் உன்னை தடை செய்கிறதுக்கு தான் உள்ளுக்கு வருவாங்க. பைத்தியம் நீ, உனக்கு மூளை இல்லை, யோசிக்க தெரியாதா, உனக்கு சொந்த அறிவு இருக்காதா, இப்படிலாம் கேட்க. ஆண்டவருடைய குரலை மட்டும் கேட்டு அடுத்த அடி எடுத்து வை, உன் கதவுகள் பெருசா திறக்குவார் ஆண்டவர். அப்ப நீ சொல்லுவ, கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா அந்த கதவை நான் மிஸ் பண்ணியிருப்பேனே. Don't miss the open door that God has provided for you. Remember that. You may lose everything before you reach the door. Remember that. உன் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் இழக்குவ, எல்லாமே போன விட்டு அந்த ஒரு கதவு திறக்கிறதுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அதை பார்த்துட்டா ஐயோ கஷ்டமா இருக்குது, முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது. என்ன முடியாது? இன்னைக்கு கர்த்தருக்காக நீ இழக்கிறியா, அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு திரும்ப ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். If you say you love God, நீ ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை விரும்புகிறேன், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படி சொன்னா இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். இழக்கிறதுக்கு ஆயத்தம் இல்ல, நான் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் கர்த்தருக்கு என்னோட இருதயத்தை தருகிறேன்னு சொன்னா நீ மெய்யாகவே மெய்யாகவே நீ ஒரு பொய்யன், பொய் பேசுறவன். Be ready to lose everything in your life. Have you prepared for that? When God say you have to leave everything, we never leave everything. We keep bringing every week to the church Sunday, right? Everything we keep bringing. God said leave it, you keep bring. God said leave it, you keep bring. You bring in your problems, you bring in your family problems, you bring in your financial problems, you bring in your working problems. God said leave it. When God said leave it means, that means God's already planned for you. You leave, the plan will succeed in your life. The matter is right now whether you are ready to leave or not. நீ விட போறியா இல்லையான்னு என்ன தீர்மானம் தான். ஆண்டவர் ஜென்டல்மேன், அதான் நான் சொல்றேன், ஆண்டவர் ஜென்டல்மேன். உன்னோட முடிவுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரு, உள்ள பூந்தே கிளற மாட்டார். நீ என்ன முடிவு எடுக்கிற? விடுறியா விடலையா? விட்ட ஆசீர்வாதத்தோட திட்டம் அங்க இருக்குது, விடல ஆசீர்வாத திட்டத்தை நீ பார்க்க முடியாது. ஆண்டவர் குறை சொல்லாத, சொன்னாரு செய்யவே இல்லையே என் வாழ்க்கையில, நீ தான் குறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. My presence will go with you and I will give you rest.
ஹல்லேலூயா. இளைப்பாறுதலையும் கொடுக்கிறேன். இவ்வளோ நடந்து போயிட்ட, இவ்வளோ கஷ்டம், வேதனை, அவமானம் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு கிட்ட போயிட்டு முடியலன்ட்டு வந்துட்டிய. அதுக்கு தான் சொல்ல, நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன்ப்பா. நீ திரும்பி பார்த்து சொல்லுவ, ஆண்டவரே எவ்வளோ பாடு, எவ்வளோ அவமானம், எத்தனை பேரோட வாயில் நான் விழுந்திருக்கிறேன், எத்தனை பேர் என்னை வஞ்சித்தாங்க ஆண்டவரே, எத்தனை பேருக்கு முன்பே என் தலை குனிந்து போயிருந்தது ஆண்டவரே. ஆண்டவர் மறக்கலப்பா, நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன்னு சொன்னா, நீ இழந்ததை அனைத்தும் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். நீ இதை எல்லாத்தையும் வரம்ப நான் இழந்துட்டேன்னு தெரியும். இந்த கதவு திறந்தோன அத்தனையும் உனக்கு ரெட்டிப்பாய் நான் கொடுக்கிறேன். இன் டபுள் போர்ஷன். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய நினைக்கிறத யாராலும் தடை செய்ய முடியாது. இன்னாருக்கு தான் கொடுப்பேன்னு நீயும் நானும் நிர்ணயிக்கவும் முடியாது. அது யார்கிட்ட நினைப்பா? அவர் கொடுக்கணும்னு நினைச்சா கூடிய பிச்சுக்கிட்டு கொடுப்பார். அவ்வளோதான் கதை. 2 மீன் 5 அப்பம் 12 கூட மீதியா இருந்தது. எப்படி? அதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. மீன் ராவெல்லாம் மீன் பிடிக்க போன பேதுரு, கடல்லே வாழ்ந்தவன், கடல் காத்தை பட்டாலே தெரியும் எந்த தேசத்தில் எந்த காற்று அடிக்குது, எந்த இடத்துல மீன் இருக்கும், எல்லாத்தையும் நன்றாய் அறிந்தவன். ஹல்லேலூயா. மிகுந்த அறிந்தவன். அவன் வந்து சொல்றான், ரவெல்லாம் நான் வலைய போட்ட மீன் இல்லை. ஹல்லேலூயா. மீனே கிடைக்கல. என்ன கிடைக்கலையா? மீன் பிடிச்சி பழகினவன், மீன் பிடிக்கிறவனாக வாழ்ந்தவன், மீன் பத்தி நன்றாய் சிறு வயதிலே அறிந்தவன் சொல்றான், மீனே இல்லை. சரி வா, நான் உன் கூட உன் போட்டில் வரேன். போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இங்க போடு. என்ன ஆண்டவரே, ராத்திரி எல்லாம் நான் போட்டேன், எனக்கு தெரியாதா? ஒரு சிறிய கதை, ஒரு ஒரு யோசனை வச்சுக்கோமே. நீங்களா இருந்தா அதானே சொல்லுவீங்க, ஆண்டவரே சின்ன வயசுல இருந்து கடல்ல வளர்ந்தவன் நானு, கடலோட மூச்சு காத்து கூட எனக்கு தெரியும். அப்படிலாம் பேச மாட்டேங்கிறீங்க. வெளியே வந்து அண்ணாந்த வானத்தை பார்த்து சொல்லிடுவீங்க, இந்த மாசம் வந்து இந்த மீன் கிடைக்காது அப்படின்னு. அந்த லெவலுக்கு. ஏன்னா நம்ம மனுஷர்கள் எப்படின்னா, படைத்தவருக்கே பாடம் நடத்தணும்னு பார்ப்போம். அவ்வளோ பரிசுத்தவான்கள் வெளிப்படுத்துவோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நீ யாரு அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, இங்க போடுப்பா. சரி சொல்றீங்க, போடுற. ரவெல்லாம் போய் மீன் பிடிச்சி மீன் கிடைக்கல. ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை போடு சொன்ன உடனே படகு நிறைந்து போய் கூட இருக்கிற கூட்டாளி எல்லாம் கூட்டு, வாங்கப்பா மீன் அள்ளி வைக்க முடியாத அளவுக்கு நிரப்பினார்னா அதுதான்ப்பா தேவ பிரசன்னம். ஆண்டவர் உன் கூட வந்தா உன் கூடாரம் நிரம்பி வழி ஆரம்பிக்கும். When God's presence with you, you will be filled with the blessings. Hallelujah. Hallelujah. அப்ப ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கைக்குள்ள என்னலாம் இருக்கு? இப்ப பிரசன்னம். துரோகம் செய்ய நினைச்ச என்ன வசனம் சொல்லுது, உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஆனா பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்தின, உனக்கு மன்னிப்பு இல்லை. இதை குறித்து பேச சொல்லுங்க. ஏன்னா அந்த கடினமான இருக்கிற காரியம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதோட விளைவு கடினமா தான் உனக்கு வரும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன பிரசன்னம் கேட்கணும்? எப்போதும் ஆண்டவரை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். அப்புறம் என்னது? உற்சாகமால் கொடுங்கள், கொடுக்கிறவன் மேல் தேவன் உற்சாகமா இருக்கிறார். இந்த மாதிரி பிரசங்க. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு, அப்படி இருந்துச்சு இப்படி. மனம் திரும்ப சொல்லு, வலிக்கும், அவ்வளோ வலிக்கும். திருந்துன்னு சொல்லு, அவ்வளோ வலிக்கும். மாறுன்னு சொல்லு, அவ்வளோ வலிக்கும்.
அப்ப எல்லாம் இன்னைக்கு டெக்னிக்கோடு தான் பிரசங்கம் ஓடுது இல்ல. அடுத்தவனை கவருவதற்காக தேவ வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அடுத்தவன் மாற வேண்டுவதற்காக தான் தேவ வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. மாறும் போதுதான் தேவ பிரசனம் உங்களோட கூட சேர்ந்து வரும். அப்புறம் பிரசனம் கூட வந்துச்சுன்னா நீ எங்க போய் முடியலன்னு சொல்லியோ நீ அங்கேயே இடத்துல போய் நின்றாலும் அது முடியும். Hallelujah. Hallelujah. When the presence of God goes with you, the blessings is been assured in your life. உறுதியாக இருக்கிற ஆசீர்வாதம், அதுல எந்த மாற்றமும் இருக்காது. Hallelujah. Hallelujah. இப்ப மூன்றாவது காரியம், சிறப்பு அம்சம் அதுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Hallelujah. Purpose, நோக்கம். ஆண்டவர் சொன்ன இந்த யாத்திராகமம் 34:10 மூன்றாவது சிறப்பு காரியம் என்று பார்க்கும்போது purpose. What is the purpose? எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் இருக்கும். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க மறுதலித்த பிறகு காரியத்தை கீழ்ப்படியாம போன பிறகு தேவன் மறுபடியும் உடன்படிக்கை செய்கிற நோக்கம். What is the purpose of God? To give another chance, making a new covenant with them and tell them, I will do wonderful, marvelous things in your life. உன்னை கடந்த வாழ்க்கை முக்கியம் இல்லப்பா. இப்ப நீ கடந்த வாழ்க்கை நீ இப்படி இருந்திருக்கலாம், இப்படி வாழ்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தரை அறிந்து இனி வாழ்கிற வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. அதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. அழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடியில கர்த்தர் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு போயிடுவார். ஆமாவா இல்லையா? வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது எல்லாமே, மறந்துடாதீங்க. அவருடைய நாவில் வார்த்தை அழிந்து போ அப்படி சொன்னா என்ன ஆயிரும்? ரவுண்டா இருக்கிற பூமியை நீ கண்டுபிடிக்க முடியாது. பூமிக்குள்ள இருக்கிற ஒருத்தனையும் நீ பார்க்கவே முடியாது. Nothing will exist. Everything created according to the word from the mouth of God. Hallelujah. And God say yes, it's come, it's flourish. If God say destroy, what will happen? Everything. You can't see single thing in this world. Even the whole world you can't see again. Completely clean. That kind of the power of awesome God that we have. Because of His gracious, அவருடைய இரக்கத்தின் கிருபையினால அவர் இன்னமும் பொறுமையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அழிஞ்சி போன்னு அவர் சொல்றதுக்கு வரல, மீட்கப்படுவதற்காக அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் மறுதலித்த பின்பும் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு? உடன்படிக்கையை செய்து திரும்பவும் உனக்கு நான் அற்புதத்தை செய்வேன், திரும்பவும் உனக்கு வாழ்க்கை கொடுப்பேன், இதுவரைக்கும் யாரும் செய்யாத அதிசயங்களை உனக்கு நான் செய்வேன், உன் கூட இருக்க செய்கிற காரியமும். எல்லாரும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஐயோ இவன் கூட முடியாது போ, முடியாது. இப்ப நம்மள கண்ணாடியில் பார்த்தா நம்மளுக்கு பயமா இருக்கா இல்லையா? ஏன்? அதான், வேற ஒன்றும் இல்லை. மனம் திரும்புவோம். அல்லேலூயா. அப்போ ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உடன்படிக்கை மூலமாக, இந்த ஜனங்கள் மூலமாக ஒரு நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறதை உறுதி செய்கிறார். அது என்ன என்று பார்க்க போகிறோம். எபேசியன் chapter 2 verse 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் திருஷிக்கப்பட்டு தேவனுடைய சேக்கியாயிருக்கிறோம். அவைகளில் நர்ம நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Okay, for we are God's handiworks, created in Christ Jesus to do good works, which God prepared in advance for us to do. So what is the purpose? இன்னைக்கு நோக்கம் எதுவா இருக்குது?
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஹல்லேலூயா நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்லது செய்ப்பா, செய்யறோமா? ஒருத்தர் மேல பொறாமைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன போட்டு அமுக்கிட்டு தான் இருக்கிறான். ஒருத்தர் புறங்கூடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க நோக்கமா? உடன்படிக்கை செய்யும் போது தேவனுடைய நோக்கம் எவ்வளவு தெளிவாக சொல்றாரு. நல்ல ஈவுக்காக உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த நல்ல ஈவு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு உங்கள் மூலமாய் செயல்படும். அல்லேலூயா. எவ்வளவு ஆழமான காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு என்ன முன்னெச்சரிக்கை வேணும்? முன்பதாய் செய்த காரியம் தெரியாது, அப்புறம் உட்காந்து அழுவுறது, ஏன் எச்சரிக்கை கொடுக்கலன்னு. இப்போ உலகத்தில் ஒரு சிம்பிளான ஒரு காரியம் சொல்றேன். சுனாமி வரும்போது யாரும் எதிர்பார்க்கல இல்ல, பட்டுன்னு போய் இன்ன வரைக்கும் அது பேச்சு நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு வேளை நாளைக்கு உலகம் ரெண்டா பழக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறார், எல்லாத்திட்டையும் சொல்றாரு, நாளைக்கு உலகம் ரெண்டா பழக்க போதே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு ராத்திரி பிரியாணி சமைச்சு நிம்மதி சாப்பிடுவீங்களா? அப்புறம் வீட்டில் பிறந்து வைப்பீங்களா? சொல்லுங்க, நிம்மதி இருக்குமா? உலகம் ரெண்டா பிறந்த என்ன ஆண்டவரும், அந்த உலகம் ரெண்டா பிளக்கிறப்ப அந்த குழியில யாரெல்லாம் உழுவுறீங்களோ நான் காப்பாற்ற மாட்டேன்ப்பா, நீங்க பாத்துக்கீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? முன்னெச்சரிக்கையா இருப்பாங்களாமா. இன்னைக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுக்கு என்னென்னமோ உலகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அசைக்க முடியாத வீடு, உலகத்திலே ஒசந்த இடத்தில் ஒரு வீடு, 1 கோடி வெள்ளி தங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு ஹோட்டல். எப்படியாப்பட்ட காற்று வந்தாலும் அதை அசைக்க முடியாது, புயல் வந்தாலும் அசைக்க முடியாது, நிலநடுக்கம் வந்தாலும் அசைக்க. ஆடா போங்கப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு திரும்ப ஒரு பார்வை பார்த்தா இல்லாம போயிடும். மறந்துடாத, தேவனுடைய பெருமூச்சு காற்றுக்கு மின்னுக்கு ஒண்ணுமே நிக்க முடியாது. மறந்துடாத. அந்த பெருமூச்சு சத்தம் எப்படி இருக்கும் என்று ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பயம் வந்துச்சு எனக்கு. ஐயோ, அதை கேட்டவனும் தெரியும், அதை பார்த்தவங்களுக்கு தெரியும், அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அவன் மட்டும்தான் குமரி குமரி நீதியை பேச ஆரம்பிப்பான். ஏன்னா பார்த்துட்டல, நான் பார்க்கலன்னா எல்லாரும் மாதிரியும் பிரசங்கம் பண்ணலாம். பார்த்துட்ட பிறகு உன்னால சும்மா இருக்க முடியாது. சும்மாவே இருக்க மாட்டேன், உன்னை சும்மாவும் இருக்க விட மாட்டாரு. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய அன்பு. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவர் சிலுவையில் எனக்காக மரித்தார். God died for me on the cross. Everybody will say that, right? அந்த பாடுகள் எனக்காக, அது இது we keep tell. ஆனா அதை நம்ம யாருமே உணர்வதில்லை. Have you feel the pain of God? Have you know how God on that position, on that time, when remembering you, you are doing the same thing day by day, every day. You never live your old life. உன் பழைய வாழ்க்கை விடாமல் ஆண்டவர் எனக்கு உடன்படிக்கை செய்வார், ஆண்டவர் எனக்கு உடன்படிக்கை செய்வார். தேவனுடைய நோக்கம் ஐயா, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உனக்கு நன்மை செய்வது மட்டுமல்ல, உன் மூலமாய் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். நல்ல ஈவுகள் உங்கள் மூலமாய் உலகத்துக்கு போக வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, இது ஒரு பகுதி. நீங்க கேட்குறீங்க, இன்னும் நிறைய இருக்குது. உடன்படிக்கை சொல்லும் போது அதை அசட்டுத்தனம் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை என்ற காரியம் அசட்டுத்தனம் பண்றதுல யார்கிட்டும் பார்த்துக்கும், பாரு, பெருமூச்சு சத்தம்னு கேட்கும், பாரு,
யாரும் உள்ளுக்கு வந்து நிற்க முடியாது. அவன் பானை இருக்குல்ல, அவன் பானை, அவனில் வச்சிருக்க பானை எப்படி ஹீட்டா இருக்கும் அப்படி இருக்கும், கிட்ட நெருங்க முடியாது. அத வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த காரியத்தில் ஆண்டவர் நகரவே இல்லை. இப்படின்னா இப்படிதான். அல்லேலூயா. இதுல எவ்வளோ காரியத்தை ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். பட் நாட் ஆன் covenant. God is very strict with his covenant. So don't play. Hallelujah. Repent today. God is going to use you. ஆண்டவர் உன்னை பயன்படுத்த இருக்கிறார். அவருடைய நற்கிரியைகள் எல்லாமே உங்கள் மூலமாய் உலகத்துக்கு வெளிப்படுத்த கர்த்தர் இருக்கிறார். உங்கள் மூலமாய் தேவன் யார் என்று வெளிப்படுத்த. ஓகே, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து செய்கிற காரியங்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்றேன், நான் அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க என்ன பண்றீங்க. நீங்க சிம்பிளா போய் நின்றா கூட அது அவங்களுக்கு. I have gone through all these things. When the presence of God is upon you, the people who stand beside you, they can feel the fire, the flaming fire around you. They will come and ask you. Hallelujah. தேவ பிரசன்னம், தேவனுடைய வாக்குத்தத்தம் உன் கூட இருந்துச்சுன்னா உன் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கேட்பாங்க, என்னால் உங்கள் பக்கத்தில் நிற்க முடியல, அவ்வளோ அனலாக இருக்குது. இந்த அனுபவம்லாம் நான் கேட்டிருக்கிறேன். நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. சும்மா போய் நிற்பீங்க, ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை பாட்டு எடுப்பீங்க. ஆனால் அந்த இருக்கிற ஜனங்க பார்த்து சொல்லுவாங்க, எங்களால் நிற்க முடியல, நான் ரொம்ப நாள் நிற்காம இருந்த திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறேன். இட்ஸ் நாட் யூ, இட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உடனே நம்மளுக்கு என்ன வந்துடும், ஜுப்புன்னு, ஆண்டவர் பாத்தியா என்ன பேசிட்டாரு. அப்படிலாம் இல்ல, தேவ பிரசன்னம். Let God deal. You go and stand there as a vessel for God. ஆண்டவருடைய ஆயுதமாய் போய் நில்லு. உன்னை பயன்படுத்துவார், வல்லமையாய் பயன்படுத்துவார். நிர்ணிக்கவே முடியாது அவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசனத்துக்கு முன்ன எவனா நிற்க முடியாது. No one can stand. இதை நான் உறுதியா எங்க வேணாலும் சொல்லுவேன். ஆண்டவருடைய பிரசனம் கூடயே வந்துருச்சுன்னு சொன்னா, ஆண்டவன் பக்கத்தில் பட்சத்தில் நிற்கிறது உறுதியாச்சு சொன்னா, எந்த இடத்துல நீ போய் நின்றாலும் சரி, நீ செய்கிற ஆராதனையும் நீ சும்மா நின்று தேவனை குறித்து ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தர் அக்கினியை போட ஆரம்பிப்பார். You will see how the fire works. Hallelujah. I would like to do that every time, but I have experienced that. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனையோ வருஷமாய் ஆண்டவர் அந்த அனுபவத்தை கொடுத்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ண. Speak from your experience. You have seen the true fire, right? Now speak to the people. Hallelujah. When God is going to touch you, at that moment you can feel the power of God. Your hands start to shake, your body will start to shake. பவுலும் சீலாசும் என்ன செய்தார்களாம்? நடுச்சாமத்தில் தேவனை ஆராதித்து துதித்தார்கள். என்ன நடந்ததுங்க? என்ன நடந்ததுங்க? அங்க ஒரு அசைவம் உண்டாகிறது. Shake the place. That's the power of God. It's not only shake the place, it will start to break all the iron rods before you. இரும்பு தாப்பாள்களை உடைக்க வல்லமை உள்ளதா இருக்குது. நீ எந்திரிச்சு பேரம் திறக்க தேவையில்லை, அது வா, திறந்து வா, மகாராஜா வா அப்படின்னு வருக வருக என்று வழியை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த உளுந்த எலும்புகள் ஒன்னுத்துக்கும் பயனில்லாத இந்த எலும்பு, செத்து போன இந்த காஞ்சி போன எலும்பு கிட்ட போய் சொல்லு,
உயிர் அடைய வேண்டும் என்று சொல்லு. தீர்க்க தரிசனமா உரைத்து சொல்லுன்றாரு. எசேக்கியேல் போய் என்ன சொல்றான்? அந்த உளுந்த எலும்புகளை பார்த்து என்ன சொல்றான்? ஆண்டவர் சொன்ன உரைத்த சத்தமாக செய்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை அந்த எலும்புகளை பார்த்து சொல்லும் போது அங்க என்ன ஆயிற்று? இரைச்சல் சத்தம் உண்டாயிடுது. ரத்தல் சவுண்ட். செத்து போய் பல வருஷமா ஒன்னுத்துக்கும் உதவாத எலும்பு தேவனுடைய வார்த்தைக்கு அசைவு உண்டாக வல்லமை இருக்கிறது. The presence of God. Listen and do. Hallelujah. So whenever God promised, ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் சொன்னா அந்த வாக்குக்குள்ளாக இருக்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதற்குள்ளாக வேற என்ன இருக்குது? தேவ பிரசன்னம் இருக்குது. அதுக்குள்ளாக என்ன இருக்குது? தேவனுடைய நோக்கமும் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா ஒரு காரியத்தை கொடுத்துட்டு போயிட மாட்டார். குரங்கு கையில் பூமாலையை கொடுக்கவே மாட்டார். ஏன்னா உனக்கு பாய்க்க தெரியாது. அப்படியே என்னை அபிஷேகப்படுத்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை அபிஷேகப்படுத்துங்க, ஆண்டவரே உன்னை அபிஷேகப்படுத்தி அங்கதான் உட்கார்ந்துருக்க போற. என்ன செய்ய போற ஆண்டவருக்கு? What are you going to do for God? When you receive the power from God, when you receive the word that God has promised to you, when you receive the presence of God to you, when you know already the purpose, then you keep silence for what God is going to bless you. Hallelujah. God want to use you. That's a purpose. அதனால்தான் ஆண்டவர் நோக்கம் வச்சிருக்கார். Hallelujah. Hallelujah. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் இன்றைக்கும் பிரகாசம் அடையும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை பொழுதுல கர்த்தருடைய நாமம் மற்றும் உயர்த்தப்பட சொல்லி ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. நீர் எங்களோடு இருந்து செய்ய போகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி. பூமி எங்கும் எந்த ஜனங்களும் எந்த இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுடைய தேசத்திலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறீர். நன்றி அதற்காக. அப்பா, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் சொன்னீர். நன்றி. எல்லா பயங்கரத்துக்கும் நடுவிலும் பயங்கரமாய் இருக்கிற தேவனின் கூட இருந்து இன்னும் பயங்கரமான காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை ஒன்றே உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.